எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சம்பந்தியம்மா. எங்களால முடிஞ்சதை தானே நாங்க செய்ய முடியும். அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. சம்பந்தியம்மா, எங்க கிட்ட உங்க அளவுக்கு பணம் நகை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு குடும்ப கௌரவம் எல்லாம் இருக்குமா. தமிழம்மா, இப்ப எதுக்கு நீங்க அவங்க கிட்ட சரிக்கு சமமா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். சரி சரி. அம்மா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாலி செயின் எடுக்கிறதா முறை. நான் எல்லாத்தையும் முறையா தான் பண்ணிட்டு இருக்கேம்மா. மா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்குமா. இதோட டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆதிரி அக்கா எனக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த அன்பும் அக்கறையும் பாருமா. அதை விட்டுட்டு பவுன் கணக்க பார்த்துட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துற. ஆமா, உங்க ஆதிர அக்கா பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு பொறுக்காதே. அக்கா சாரிக்கா, அம்மா சொல்றதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீ எதுக்கு சாரி கேக்குற சத்யா? 5 பவுன்ல செயின் போடுறது அவங்க வழக்கம்னு அம்மா சொன்னாங்க. தாலி செயின் மாப்பிள்ளை வீட்டுல பண்றதா முறைன்னு நான் சொன்னேன். அவ்வளவுதானே. இதுல வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ என்ன இருக்கு சொல்லு? ஒரு விசேஷம்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்றதையும் அவங்க பழக்க வழக்கத்தையும் சொல்லதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியுமா? பரவாயில்ல விடு சத்யா. எப்படி பால போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறியா நீ? உனக்கு என்ன பண்றன்னு பாரு. இவளுங்க ஒருத்திக்கு ஒருத்தி சலைச்சவளுங்க இல்லடி அம்மா. ஆமா ஆதிர, ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? காலையில 11 மணிக்கு தான் நல்ல நேரமா. அதான் அப்ப வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? நீ சொல்றது சரிதான். ஆமா, உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்களா? யாரையுமே நான் வெளியில பாக்கலையே. இன்னும் வரலம்மா, வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு எத்தனையோ தடவை போன் பண்ணி பார்த்தாச்சு, தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது.